ஹாய் கைஸ், மணி வந்து 4:30 ராவு காலம், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து நம்ம பாண்டிச்சேரியோட மார்க்கெட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியோட மார்க்கெட்டில் இப்போதைய விலைவாசிலாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போவோம். நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து வாங்க போகிறோம். ஸோ அதனால் அது எவ்வளோலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வீடியோவில் காமிப்போம். மாங்காலாம் இருக்குது, தேங்காய், மாங்காய் எல்லாமே இருக்குது. மார்க்கெட்லாம் இதெல்லாம் மார்க்கெட்டு. வெங்காயம் 2 கிலோ 50. இது வந்து வலின் கடை மார்க்கெட். காய்கறி மார்க்கெட் முடிஞ்சிச்சு, இல்லை கொஞ்சம் இருக்குது, பக்கத்துலேயும் இருக்குது பூ மார்க்கெட்டு. ஓகே, பலூன் வைக்கலாம். ஓகே, கடைசி மல்லிகை கடைக்கு வந்தாச்சு. மல்லிகைகள் என்னென்ன கேட்டதுன்னு சொல்லி பார்த்தோமா. பாதாம், பிஸ்தாம், முந்திரி, மிளகா. தட்டில் வைக்கிறதுக்கு என்ன லிஸ்ட் எடுத்துன்னு வந்தியா? எதுவும் இல்லையா? லிஸ்ட் எடுத்தனால அப்படியே சொல்ல போறியா? என்னமா பாதாம் ஒரு 400 கிராம் தான். 400 போதும்ல? அது 4 கிராமு. சால்ட் பிஸ்தா பாக்கெட் அது கொடுத்துருங்க. அத்தி வந்து 100 கிராம் மட்டும், அது போதும்ல? சரி, பாக்கெட்டே போட்டுருங்க. அது கருப்பு திராட்சை ஒன்று, அது ஒன்று போட்டு 1 2 போட்டுக்கலாம். ஒன்று இது ஒன்று எவ்வளோ? 200. ஒன்றே போதும். நீ தான் சொல்ல, மளிகை ஜாமா தான். 1/2 லிட்டரு 240. தோரம்பருப்பு 1 கிலோ, கடலைப்பருப்பு 1/2 கிலோ, ஜீரகம் 1/4 கிலோ, வெந்தயம் 1/4 கிலோ, கருப்பு கடலை 1/2 கிலோ, பெருஞ்சீரகம் ஒரு 50, மஞ்சள் கொம்பு மஞ்சள் 1/2 கிலோ எவ்வளோ? 280 ரூபா கிலோ. 1/2 கிலோ. எண்ணெய் பாக்கெட்டு 2 கிலோ, ரீஃபண்ட் ஆயில். நல்லெண்ணெய் 4 கிலோ எவ்வளோ? 280 ரூபா. நல்லெண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் 1 லிட்டரு, 1/2 லிட்டரு கிலோ 180. நல்லெண்ணெய் எவ்வளோ? 200 போதுமா? அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு பாக்கெட்டு. லிக்விடு டாப் லோடு. சிந்தால் சோப்பு 1, லக்ஸ் சோப்பு போதுமா? இல்லை, அது 2 போதும். 2 3 4. சிந்தால் லக்ஸ் 2. ரோஸ் இருக்கு. என்ன 1 லிட்டர் தான் இருக்கு, 180 ரூபா. சன்சில்க் ஷாம்பு ஒன்று சரம். அப்புறம் ரிட்டர்ன் சோப்பு அது 2 ரூபாயில சரம். 1 கிலோ 900 ரூபாய். ரைசால் ரைசால் சின்னது 2 போடுங்க. ஆர்பிக்கு சின்னது 2 போடுங்க. சின்னதுன்னா ஆமாம், சின்னதுன்னா எவ்வளோ? 1 45 ரூபாய். 1 45 ரூபாயா? 2 சின்னது 1 பெஸ்ட் ஒன்று போட்டுக்கோங்க. இல்லை 2 இருக்கு. அப்படியா? துணி சோப்பு வாங்கினேன். துணி சோப்பு 2 போடு, பெருசு 25 ரூபாய். 20 ரூபாய். மலர் தான் வரலையே சார். அரசன் இருக்கு 25 ரூபாயில. 20 ரூபாயில 2 இருக்கு. அரசன் 2 போடு.
வேறு அவ்வளோதானா? அப்புறம் யோசிக்கிறேன், இதை போடுங்க. ஓகே. வேற எதுவும் இல்லை. இது வாங்க முடியாது. ஸோ நம்ம போட்ட அந்த ஜாமான்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கணக்கு கூட்டிகிட்டு பில்லு சொல்லுவாங்க. நம்ம இந்த காலத்துக்கிட்டதில் என்ன விலைவாசின்றத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சோம்பு 50, பருப்பு கடல் 1/2 கிலோ, துவரம்பயிறு 1, வெள்ளைப்பயிறு 1/2, பேரிச்சம்பழம் 1, வால்நட் 1/4. ஓகே, மொத்தமாக வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கட்டியாக வரும். எவ்வளோ வருதா? இன்னும் பில்லு வரல. மொத்த பில்லு குறைக்க மாட்டீங்களா? 3780. பிளாக் டேட் சொல்லுவாங்க. இதுதான் இப்போதைய விலைவாசியோட ரேட்டு. பார்த்தீங்க, இதுதான் விலைவாசி. இதுக்கப்புறம் கடைக்கு வரீங்க. கீழே போட்டீங்க அது தூக்கி. அப்புறம் வேறு மறுத்தது அப்புறம் போட்டோம். உங்களுக்கு வேறு அப்புறம் பீன்ஸ் எவ்வளோ வேணும்? 4 கிலோ போடுங்க. 4 கிலோ போடுவாங்க. பீன்ஸ் 4 கிலோ. அது வேறு சொல்லுங்கள். அடுத்தது சொல்லுங்கள். தக்காளி மிளகா வாங்கிக்கோங்க. குழம்பு எவ்வளோ? 4 கிலோ 1/2 கிலோ எவ்வளோ வேணும்? 1/2 கிலோ 40 ரூபா. 2 மிளகா வாங்கி கொடுக்கலாம்ல. அப்போ வேறு சொல்லுங்கள். இல்லைப்பா, நீங்கள் வேறு எதாவது வாங்கிக்கிங்க. வேறு எதாவது வாங்கிக்கிங்க. அது தரேன். தக்காளி எவ்வளோ? தக்காளி 40 ரூபா வாங்கிக்கலாம். எவ்வளோ வேணும்? எவ்வளோப்பா? சரி வேணாம், இதை மட்டும் போதும். தக்காளி எல்லாத்துக்கும் 40 ரூபா தாங்க. நல்லதாக பொரிய போடுவோம். என்ன சொன்னீங்க? நல்லதாக சரி 1 கிலோ போடுங்க. நல்ல பழமா தக்காளி 40. வேறு என்ன? நெல்லிக்காய் ரொம்பலாம் நீங்கள் ரொம்பலாம் வேணாம். சும்மா ஒரு 4 கிலோ மட்டும் 4 கிலோ போதும். கடல் எவ்வளோ வரும்? 4 கிலோ 30 ரூபா. நான் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன். அடுத்தது வேறு என்ன வேணும்? பீட்ரூட்டு, கத்திரிக்காய், வெண்டைக்காய். பீட்ரூட் கிலோ எவ்வளோ? கிலோ 60 ரூபா. 1 கிலோ 1/2 கிலோ சொல்லி போடுங்க. சரி 50 ரூபா போட்டுக்கிறேன். சரிங்களா? சரி வாங்கிக்கலாம். மாங்காய் வேணும். சரி, கோஸ் வேணும். கோஸ் தெரியல. இங்கே எடுக்கு. அப்புறம் வேறு மாங்காய் வேணும். இஞ்சி பச்சை மிளகாய் வேணும். பச்சை மிளகாய் மட்டும் போடுங்க. 4 கிலோ போடுறேன். வேணாம் அவ்வளோ. 4 கிலோ எவ்வளோ? 4 கிலோ 20 ரூபா தான். 4 கிலோ 20 ரூபா தான். 4 கிலோ போடவா? சரி 10 ரூபாய்க்கு போட்டேன். அப்புறம் வேறு எடுத்து இஞ்சி எவ்வளோ போடு? இஞ்சி தேவையில்லையா? சரி, இந்த கருணக்கிழங்கு நல்லா இருக்கும் போட. அப்படிங்க எவ்வளோ காட்டுங்க? அப்படியே 30 ரூபா தான். அப்புறம் வேறு எடுத்தது அதை போடுங்க. இது போடுங்க. வருது. இது 30 ரூபா தான். எது ஒன்றுமே எடுத்துங்க. எது வேணும்? சரி ஓகே. அப்புறம் வேறு எடுத்தது வேறு எதாவது தேவையா? வெங்காயம் வாங்கல, உருளை வாங்கல. வெங்காயம் வாங்கல. வெங்காயம் 40 ரூபா. 1 கிலோவா? 1 கிலோ 40. ரொம்ப பொடியா போடாது. நல்லதா போடு. ரொம்ப பெருசா போடாது. மீடியமா மீடியம் தான். 4 கிலோ வெங்காயம் 100 ரூபா. 2 கிலோ வெங்காயம் 50 ரூபா. 4 கிலோ வெங்காயம் 100 ரூபா. சொல்லு. ஹாய் மக்களே, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, வாங்குகிற சம்பளம் 10லன்னு தான் தெரியுது. அவ்வளோதான் மேட்ரு.
என்னன்னா லாஸ்ட்டாக நான் காய்கறி வீடியோ போட்டிருந்தேன், அதோட பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணல. அரௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 350 ரேஞ்சுக்கு வந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைகளில் பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4000 கிட்ட வந்திருக்கு. இதில் எக்ஸ்ட்ரா நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம், நார்மல் வீட்டுக்கு தேவை இல்லாததான் எக்ஸ்ட்ரா என்ன வாங்கியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா நட்ஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் வாங்கியிருந்தேன், அத்தி வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் வால்நட் வாங்கியிருந்தேன். இது கூட நம்ம தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது, இது நமக்கு தேவை. நம்ம தான் எடுத்துக்க மாட்டோம், அதிகமாக யாரும் சாப்பிட்றதில்ல இதெல்லாம். அது நம்மளுக்கு காஸ்ட்லியானது, நம்ம சாப்பிட முடியலன்றது சாப்பிட்றதில்ல. இப்போ நம்ம ஏன் நாங்கள் அதை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வருது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ண முடியுமோ ஒரு நம்பிக்கையில் அதை வாங்கினேன். அதை சேர்த்தா நம்மளுக்கு 4000 கிட்ட வந்துடுச்சு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3000 வந்து மளிகை ஜாமாவுக்கு காசு கண்டிப்பாக தேவைப்படுது ஒரு மாதத்துக்கு. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற நம்மளுக்கே இப்படி இருக்குன்னா, இதை விட கம்மியாக சேலரி வாங்குறாங்க. 15,000 10,000 எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்களோட லைஃப்லாம் என்ன நடக்குது சத்தியமாக தெரியல. எப்படி ஓவர் கம் பண்ணி போகிறாங்கன்றது ரொம்ப ரிஸ்கியான விஷயம்தான். சேலரி வந்து க்ரோ பண்ணணும் எல்லாருமே நினைக்கிறோம். பட் ஆனால் பேசிக் சேலரி தான் நமக்கு எல்லாருமே தராங்க. என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலுமே நம்மளுக்கு 20 தாண்ட மாட்டேங்குது சேலரியில். அந்த விஷயம் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமான விஷயம்தான். ஓகே, நீங்கள் வந்து மளிகை ஜாமான் லிஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் விலைவாசிகள் வந்து இருக்குது. நம்ம சம்பாதிக்கிறது கம்மியாக இருக்குது, ஆனால் விலைவாசியோட வந்து ரேட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இது எங்கே போய் முடிய போது நம்ம சத்தியமாக தெரியல. ஓகே, இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ்களுக்கு அப்கமிங்கில் நாங்கள் போடுறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. பாய் பாய்.